ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நிஃப்டியோட 1 hour ஃபியூச்சர்ஸ் சார்ட்டு. ஸோ ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா மார்க்கெட் இதில் நமக்கு ஒரு நல்ல ஒரு டிராஸ்டிக் ஃபால் இருந்தது. ஸோ இந்த ஃபாலோட எண்டில் பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு சப்போர்ட் லைன் வரைஞ்சிருந்தோம். ஸோ அந்த சப்போர்ட்லேருந்து மார்க்கெட் அடுத்த ஹைக்கு போச்சு. ஸோ ஹையர் ஹை ஃபார்ம் ஆகி அதை வந்து நம்ம ட்ரெண்ட் லைனாக மார்க் பண்ணிட்டோம். ஸோ அடுத்த லோ அதே சப்போர்ட்லேருந்து மார்க்கெட் அந்த ட்ரெண்ட் லைனில் ரிஜெக்ட் ஆகி மறுபடியும் இன்றைக்கி மார்க்கெட் அதே லெவலில் ரிவர்சல் ஆகிருக்கு. ஸோ இன்றைக்கி அந்த லெவலை கட் பண்ணியிருந்தானா அடுத்த லோ ஃபார்ம் ஆகி அதுலேருந்து மேலே போகிறதுக்கான வாய்ப்பு இருந்திருக்கும். ஸோ அந்த லெவல்லேருந்தே திரும்பிட்டனால இதுக்கப்புறம் மார்க்கெட் ஃபஸ்ட்டு புல் பேக் லெவல்லேருந்து கீழே வந்துடுமா, இல்லைனா நல்ல வால்யூமோட கட் ஆகி புல் பேக் எடுத்து அடுத்த ரெசிஸ்டன்ட் அது கண்டினியூ ஆகி அப்படியே நமக்கு அந்த ட்ரெண்ட் லைனை தொடர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஃப்ரெண்ட்ஸ், இது பார்த்தீங்கன்னா 5 minutes சார்ட்டு. ஸோ க்ரீன் கலரில் மார்க் பண்ணிக்கிற லெவல் வந்து நமக்கு 1 hour சப்போர்ட் லெவலு. இது 7ஆம் தேதிக்கான 1 hour ரெசிஸ்டன்ட் லெவலு. இப்போ மார்க்கெட் 7ஆம் தேதி டே ஐயே வந்து கட் பண்ணவே இல்லை. ஸோ அதுலேருந்து பார்த்தீங்கன்னா நமக்கு லோவர் ஐ தான் ஃபார்ம் ஆச்சு. அடுத்து பார்த்தீங்கன்னா நமக்கு லோவர் ஐ பண்ணிட்டு வந்தாங்க மார்க்கெட்டு. ஸோ அந்த டே ஃபுல்லாகவே வந்து நமக்கு லோவர் ஐ தான் ஃபார்ம் ஆகி ஹை வந்து பிரேக்கே ஆகலை. ஸோ மார்க்கெட் வந்து பார்த்திங்கன்னா எந்த லெவலையும் பிரேக் பண்ணாமல் ப்ரைஸ் வந்து அந்த 1 hour சப்போர்ட்லேயே வந்து கன்சாலிடேட் ஆன ப்ரைஸ் வந்து அடுத்த லெவலை வந்து ஒரு நல்ல ஒரு வால்யூமோட கட் பண்ணி மேலே போச்சு. ஸோ அதுக்கப்புறம் அடுத்த லெவல்லையும் வால்யூமோட பிரேக் ஆன மார்க்கெட்டு அதுக்கடுத்த லெவல்லையே அடுத்தடுத்து நமக்கு மேலே போயிட்டே இருந்தது. ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நமக்கு 1 hour லைன் வந்து மேலே இருக்குது. அதனால் வால்யூமாக பிரேக் பண்ணாதான் அடுத்த லெவலுக்கு போகும். பட் வந்து நமக்கு லாஸ்ட் புல் பேக் லெவல்லே மார்க்கெட் அப்படி நின்றுச்சு. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு ட்ரெண்டு ஃபார்ம் ஆகிருக்கு. ஸோ நாளைக்கு மார்க்கெட் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு வால்யூம் இருந்ததுன்னா மறுபடியும் இதை அப்படியே ஃபாலோ பண்ணி மேலே போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. மறுபடியும் செல்லர்ஸ் கண்ட்ரோல் எடுத்துட்டாங்கன்னா கீழே போகிறதுக்கான வாய்ப்பு தான் அதிகமாக இருக்குது. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.